திரு சந்திரசேகர், உங்கள் கட்சியிலேருந்து எல்லாரும் அதே மாதிரியான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறாங்க, அது இப்போ வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு உங்கள் கூட்டணி கட்சியும் சொல்கிறாங்க. அதான் நடக்க போதா? இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு இல்லை இந்திய அளவிலும் கூட ஒரு மாற்றம் இந்த தமிழ்நாடு தேர்தலை வைத்துன்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏமாற்றம் இந்த தேர்தல், திமுகவை பொறுத்தவரை தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பல விஷயங்களில் அவர்களுடைய தடுமாற்றம் தெரிகிறது, ஆற்றாமை தெரிகிறது. அவர்களுடைய தோல்வி என்பது இன்னமுமே அவங்க டைஜஸ்ட் பண்ண முடியல. என்ன ஆற்றாமை தெரியுது? நிறைய ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் மேலே கோபம் இருக்கலாம், சரி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் போன பிறகு தான் அந்த தாவேகா கூட்டணி என்பதே ஸ்ட்ரென்த் ஆச்சு. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையே உருவானதுக்கு காரணம் காங்கிரஸ் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுவும் உண்மையாகத்தான் இருக்கிறது, அது ஒரு காரணம். ஆனாலும் அதற்காக காங்கிரஸை எதிர்க்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் எதிர்க்கணுன்ற சூழ்நிலைக்கு கூட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக போற போக்க பார்த்தாக்க. ஏனென்றால் அவங்க தமிழ்நாட்டு உரிமை, தமிழ்நாடு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறவங்க பல விஷயங்கள்ல அந்த தடுமாற்றம் தெரிகிறதுன்னு பார்க்குறேன். இன்னொன்று, காங்கிரஸுக்கு எதிராக நிலைப்பாடுன்றதை எதை வச்சு சொல்றேன்னா, சில ரொம்ப சீப்பஸ்ட் விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்ணாங்க. விஸ்வநாதன் அமைச்சர் சட்டசபையில் பேசுறாரு, காமராஜர், ராகுல் காந்தின்னு பேசுகிறார். எல்லோருமே அவர்கள் தலைவர்களை புகழ்ந்து ஒரு வரியோ ஏதோ பேசிட்டு பேசுறது வழக்கம்தான். திமுகவினர் எடுத்தால் கலைஞரை பேசுவாங்க, அதிமுகவினர் எடுத்தால் எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு பேசுவாங்க. எல்லாரும் பேசிட்டு அப்போ ஒரு எதிர்கோஷம் எழுப்புறாங்க, திமுகவினர் எதிர்கோஷம் எழுப்புறாங்க உடனே அதுக்கு எதிராக. சரி, இதுதான் அப்படின்னா பாராளுமன்றத்தில், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரவீன் சக்கரவர்த்தி எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். உடனே பச்சோந்தி அப்படின்னு திமுகவினர் கோஷம் எழுப்புறாங்க. இதெல்லாம் அவர்கள் எந்த நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அவர்களுடைய ஆற்றாமைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஒரு உதாரணத்துக்கு இது மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். இவர்கள் ஒரு சீப்பஸ்ட் விஷயங்களை, ஏன்னா கூட்டணி மாறுவது என்பது இயற்கை தான். திமுக பல கட்டங்களில் கூட்டணி மாறி இருக்கிறது, பல கட்டங்களில் இங்கிருந்து அங்கு ஜம்ப், அங்கிருந்து இங்கு ஜம்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கொள்கைக்கு நேர் எதிர்ப்பாடு நிலைப்பாடெல்லாம் எடுத்திருக்காங்க. அது 52லேருந்தே சொல்ல முடியும். நம்ம அவர்கள் கூட்டணி கூட்டணின்னு அவர்கள் இல்லாமல் ஏன் உங்களை நோக்கி மட்டும் அதை சொல்றாங்க? உங்களை போலவே தான் ஒன்றும் இல்லை. இப்போ உங்களை போலவே தான் இடதுசாரிகளோ விசிகாவோ மதிமுகவோ போயிருக்கிறாங்க. இடதுசாரி விசிக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் எழுந்து பேசும்போது வராத எதிர்ப்பு குரல், நாடாளுமன்றத்தில் அவர்கள் எழுந்து பேசும்போது வராத எதிர்ப்பு குரல், இந்த மாதிரி ஒரு அதிருப்தி குரல் ஏன் உங்களை நோக்கி மட்டும் வருது? முதல்ல அவர்களை விமர்சனம் செய்யாம இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. இல்லங்க, நான் சட்டப்பேரவையில நாடாளுமன்றத்துல இல்ல, ரெண்டு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதையும் சொல்லிட்டு இதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவர்கள் சொல்லிட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அட்ஜஸ்டபிளா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க, சண்முகத்தின் உண்மை முகம்னு தொடரே முரசொலியில வந்துச்சு. பே சண்முகத்தின் உண்மை முகம்னு தொடர் வந்துச்சு. பிசிகாவை எப்படி ஆராசா விமர்சித்தார்ன்றதையும் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆக அவர்களும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். காதர் மொய்தீன் எப்படி விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்லாம் நம்ம பார்த்தோம் திமுகவால். அது ஒரு பக்கம். ஆனால் ஏன் தொடர்ந்து காங்கிரஸ் மீதான ஒரு அவர்களுடைய வன்மம் வெளிப்படுது அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல தாவேகா ஆட்சிக்கு மூல காரணமாக இருந்தது நாங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மனதில் இருக்கிறது. அது உண்மையாக கூட இருக்கலாம். இரண்டாவது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் திமுக தனிமைப்பட்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்கள் ஒரு இந்திய அளவில் ஒரு முகமாக இன்றைக்கு தெரிந்த ஒரு அவர்கள் தலைவராக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் அந்த செய்தியும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அப்படிங்கிறோம். ஏன்னா பல கட்டங்களில் திமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. கலைஞர் சந்திக்காத தோல்வி கிடையாது, எம்ஜிஆரிடம் சந்திக்காத தோல்வி கிடையாது, ஜெயலலிதாவிடம் சந்திக்காத தோல்வி கிடையாது. ஆனாலும் இந்த முறை என்பது அங்கு பதவி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு பலர் வந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். திமுகவில் ஏனென்றால் நாங்க உடனே பதவி வாங்கறதுக்காக போனோமான்னு கேட்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் பதவி அனுபவிக்கணும்னு சொல்லியிருந்தா 50 வருடமாக இல்லாத பதவியில் இல்லாமல் தான் இருந்திருக்கோம். நாங்க 2006 கூட்டணி ஆட்சி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் நாங்கள் அதை பெறாமல் தான் இருந்தோம். அது கொடுக்கவில்லை, ஏதோ ஒன்று நடந்துச்சுங்க, அப்படியும் இருந்தோம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு கூட்டணி ஆட்சிக்கான தேவை இருந்திருக்கிறது. சரிங்க, அப்படி பதவி திமுகவுக்கு முக்கியம்னா 22 எம்பி வச்சிருக்காங்க. இப்போ நடக்கிறது பாஜகவுக்கு முழுமையான மெஜாரிட்டி நம்பர் இல்லை. அப்பயே அவங்க கூட போய் சேர்ந்து வந்திருக்கலாமே, உங்களை கழட்டி விட்டுட்டு. அப்பவே இல்லை, அதற்கான சூழ்நிலை அப்ப அமையல அவங்களுக்கு. இப்பொழுது நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, இப்ப அதற்கான இதற்கு வந்துட்டீங்க. இன்றைக்கு
திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி என்ற நிலை மாறி இங்கு ஒரு அரசியல் மாற்றம் வந்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு கட்சி வந்து இல்லங்க, நம்ம சப்ஜெக்ட் என்ன, இப்ப சென்ட்ரல்ல உங்களுக்கு பவர் இல்லாம இருக்க முடியாதுங்கிறதான உங்களுடைய கூற்று. அதை நோக்கி செல்றாங்க. ஒண்ணு இல்லங்க, இப்ப இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இருக்கக்கூடிய நிலையை விட ஒரு மேம்பட்ட நிலையை திரு ஸ்டாலினால அடைஞ்சிருக்க முடியும். இந்த 22 எம்பியோட அங்க போய் அவர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாருன்னா உங்களை விட்டுட்டு. அவர் அப்படி போகல. அப்படி போகாம இருக்கும்போது நீங்க எப்படி பதவி வெறின்னு சொல்ல முடியும்? காரணம் இருக்கிறது. அவருடைய ஆட்சி மீண்டும் இங்கு வரும். அதற்கு பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு மட்டுமே உதவுங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம். அதுவும் ஒரு ஓரளவுக்கு உண்மைதான். இங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்கனவே இருந்தது, நாங்களும் இருந்த கூட்டணி எடுத்தோம்னா தொடர்ந்து வெற்றியை பெற்றது என்று சொன்னால் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு. சரி, அதாவது அந்த கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை என்பதில் உறுதிப்பாடாக இருந்தது. அதிமுக பாஜகவோடு இணைந்தது. அதனால் தான் நீங்க 2014 எடுத்துக்கங்க, மோடியா லேடியான்னு கேட்டு தானே ஜெயலலிதா வின் பண்ணாங்க. அந்த நிலைப்பாட்டை திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியை அரவணைத்து சென்று அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததனால்தான் இங்கு வெற்றியை தொடர முடிஞ்சிச்சு. அந்த வெற்றியை மீண்டும் தொடரலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் அங்கே போகலாம். அங்கே போயிருந்தா அடுத்தது ஆட்சி கண்டிப்பாக வர முடியாது, நம்ம அடுத்தது தேர்தலையே சந்திக்க முடியாத நிலைமை வரும் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால் தான் அந்த கூட்டணி தொடர்ந்துச்சு. ஏன் நாங்கள் கூட தேர்தலுக்கு முன்பு பல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, பிரியணும்னு சொன்னாங்க சில பேர், அங்கு தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்தபோது கூட பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் எங்களை அதே அணியில் இருத்திக் கொள்வதற்கான காரணமும் அதுதான். அந்த மதச்சார்பற்ற கூட்டணி என்பது காங்கிரசும் இருந்தால்தான் அது தொடர முடியும், அந்த வெற்றியை பெற முடியும் என்பதற்காகத்தான். அந்த வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு தோல்வி அடைந்தவுடன் இங்கும் ஒரு எதிர்ப்பு நிலை, அங்கேயும் ஒரு எதிர்ப்பு நிலை என்பது அவர்கள் சந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு என்பதுதான் உண்மை. அப்புறம் திரு ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்தார் இந்தியா கூட்டணியில இணையணும்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஏன்னு இல்லைங்க, நீங்க அவர் கூட நீங்க கூட கேட்டுட்டு இருந்தீங்க, டீ பார்ட்டி இதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாரேலாம் கேட்டார். இங்கு உள்ள நிலையும் வட இந்தியாவில் உள்ள நிலையும் வேற. ராகுல் காந்தி அவர்கள் வந்து உள்ள அவ்வளவு கடுமையா பேசினாலும் வெளியில நின்று மோடி அவர்களோட பேசிட்டு தான் வருவாங்க. ஆனா இங்கு வந்து திமுகவும் அதிமுகவும் அப்படி இருந்தார்களா என்று நீங்க சொல்லுங்க, கடந்த காலகட்டங்களில் சொல்லுங்க. யாராவது ஒரு திருமணத்துக்கு கூட போகாத நிலைப்பாடெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலைமை மாறினாலும் இன்னும் அந்த எதிர் நிலைப்பாட்டில் தானே இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டை வைத்து தான் கேள்வி கேட்கிறோம். நீங்க கூட சொன்னீங்க ஒரு திமுக எம்பி கனிமொழி சோமு சொல்றாங்க, இந்த கேள்வி கேட்கிறப்ப சொல்றாங்க அவர் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லைங்கிறத வந்து அவங்களா சொல்லல. இது மாதிரி திமுக வந்து பாஜகவை நெருங்குகிறதாமே, கூட்டணி மாறுகிறீர்களான்னு கேட்கிறப்ப திமுகவில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்றாங்க. அதே வார்த்தையை திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஆமோதிக்கிறாங்க, அதே வார்த்தையை. அப்படிங்கிறப்பதான் அது நேச்சுரலி நம்ம அந்த சந்தேகம் வரத்தானே செய்யும். அதை நோக்கி செல்கிறார்கள் என்பது தானே நம்ம சொல்ல முடியும். ஓகே.